இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை எண்ணாகமம் 14வது அதிகாரம் 9வது வசனம். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஏதோ ஒரு பயத்தின் ஆவியினால பிடிக்கப்பட்டு ஒருவேளை நீங்க இந்த பிரேயர்ல வந்திருக்கலாம். என்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதோ, என்னை ஆண்டவர் எப்படி நடத்த போகிறாரோ, என்னுடைய குடும்பம் எப்படி இருக்க போகிறது, என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்களா, இன்று பலவிதமான எண்ணங்களோடு சோர்வோடு நீங்க ஒருவேளை அந்த இடத்துல வந்திருக்கலாம். அந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கலாம். ஆண்டவர் இந்த காலை வேளையில நமக்கு தருகிற வார்த்தை, உங்களுக்கு எந்த காரியத்திலே பயம் இருக்கிறதோ, எந்த காரியங்களிலே நீங்க பிரச்சனைகள் போராட்டங்கள் என்று நினைக்கிறீர்களோ, அந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை என்று சொல்லி இந்த காலை வேளையில ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. எந்த காரியத்துக்காக நீங்கள் பயப்படுகிறீர்களோ அவர்களை உங்க சார்பில, அந்த பிரச்சனைகள் உங்க சார்பில வந்து விழும்படியாய், அவைகளின் மேல நீங்க ஜெயம் எடுக்கும்படியாய் ஆண்டவர் உதவி செய்வார். உங்களை ஜெயமுள்ளவர்களாய் மாற்றுவார். இரண்டாவதாக, மூன்றாவதாக, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் இப்படி செய்கிறார்களே என்று நினைக்கிற காரியத்திலே ஆண்டவர், நீங்க அவர்கள் மேல ஜெயம் எடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். அவர்கள் மேல இருந்தா அந்த அந்த கிரேஸ் இந்த கால வேளையில மாறி போய் அந்த கிரேஸ் நம்ம மேல கடந்து வரோம்னு ஆண்டவர் சொல்றார். அந்த கிருபை ஆண்டவர் நம்ம மேல அந்த கிருபை இந்த காலை வேளையில வைக்கிறார். பயப்பட வேண்டியதில்லை. அடுத்து, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்ம எல்லாரோடு இருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆகவே எந்த பிரச்சனைகள் நம்மை பாரப்படுத்துகிறதோ, எந்த காரியங்கள் நம்மை வேதனைப்படுத்துகிறதோ அதற்கு பயப்பட வேண்டியதில்லை என்று சொல்லி மறுபடியும் ஆண்டவர் இந்த காலை வேளையில வாக்கு கொடுக்கிறார். காலை வேளையில முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆண்டவர் நமக்கு தருகிற காரியம் என்னன்னா, நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்க பயப்பட வேண்டியதில்லை. எந்த காரியத்தை குறித்து பயந்து போய் வந்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களோடு இருந்து அந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டு வெற்றியுள்ள ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் உதவி செய்வார். இந்த வார்த்தையை இந்த நாளிலே ஆண்டுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். இந்த வார்த்தையின் அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்வோம், நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே நிச்சயம் செய்வார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதி எண்ணாகமம் 14வது அதிகாரம். நேற்று தினத்திலே இதனுடைய கண்டினியூஷனை நம்ம பார்த்தோம். அதுல பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அழுகிறார்கள். எதற்காக அழுதார்கள் என்றால், அங்கே மோசே ஆண்டுடைய வார்த்தையின்படியே 12 பிரபுக்களை கானான் தேசத்திலே வேவு பார்க்கும்படியாய் அவர் அனுப்புகிறார். அந்த கானான் தேசத்தை வேவு பார்த்து விட்டு வந்தவர்கள் எல்லாரும், அதிலே யோசுவாவும் காலேபையும் தவிர மற்ற 10 பேரும் அதை பற்றி, அந்த கானான் தேசத்தை பற்றி துர்செய்தியை ஜனங்கள் மத்தியிலே பரம்ப செய்தார்கள். இந்த துர்செய்தியை கேட்ட மாத்திரத்துல ஜனங்கள் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளை, வெகு எளிதாய் ஆண்டவர் அவர்களை நடத்தின பாதைகளை மறந்து போனார்கள். ஆகவே அழுதார்கள். இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்வில ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்கில நீங்க நடந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு முந்தி செய்த நன்மைகளை அப்படியே நீங்க பின்னால திரும்பி பார்த்து, ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மளை நடத்தி கொண்டு வந்தார் அல்லவா, இனியும் அவர் நடத்துவார் என்கிற நம்பிக்கையிலே நம்முடைய அழுகையை நம்மை விட்டு அகற்றி நாம் ஆண்டவருக்காக ஆண்டுடைய சமூகத்திலே விசுவாசத்தை நாம் அதிகமாய் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களை, அவர்கள் என்ன பண்றாங்க பாருங்க, அழுது கொண்டே இருந்தாங்க. அதுல இருந்து அவங்க வெளியில வரல.
அந்த துர்செய்தி அவர்களை மேற்கொள்ள ஆரம்பித்தது. ஐயோ, நம்ம எப்படி அந்த கானானை சுதந்திரிக்க போகிறோம்? அங்க இருக்கிற ஜனங்கள் பலவான்கள் அல்லவா? அங்கே ராட்சஸ்தர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? எத்தனை நமக்கு விரோதமான ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எப்படி நம்ம முறியடிக்க போகிறோம்? இது பயந்து முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அவங்க பாருங்க, நாங்க இங்கே செத்து போனா நலமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, எல்லாம் எதிர்மறையான வார்த்தை. அடுத்து பாருங்க, இந்த தேசத்துக்கு அந்த நமக்கு விரோதமான ஜனங்கள் மத்தியிலே நம்ம அழிந்து சாகுறதற்கா எங்களை இங்கே கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். இதற்கு நாங்க எகிப்துக்கு போறதே பெருசா இருக்குமே, அதுக்கு திரும்பி போகிறது எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்று சொல்லுகிறார்கள். மேலும் சொல்றார், ஒரு தலைவனை நாம் ஏற்படுத்தி கொண்டு நாம் எகிப்துக்கு திரும்பி போவோம் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்களாம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, மோசேயும் ஆரோன் இதை கேட்ட போது அங்கே இந்த கூட்டத்துக்கு முன்பாக விழுந்து கிடந்தாங்களாம். பிரியமானவர்களே, இவ்வளவு ஒரு வேதனையான அனுபவம் பாருங்க. மோசேயும் ஆரோனும் பாருங்க, அவர்களை எல்லாம் சொல்லி பார்க்கிறானா, அவங்க எதுவுமே அவங்களுக்கு கீழ்ப்படுகிறது மாதிரியே தெரியல. பிரியமானவர்களே, அவங்க விழுந்து கிடந்தார்கள். தேசத்தை அப்பொழுது பாருங்க, நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேவும் இவர்கள் செய்த காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவங்கள பார்த்து மறுபடியும் சொல்றாங்க, அன்பானவர்களே கேளுங்க, அந்த 10 பேர் ஒருவேளை துர்செய்தி சொல்லியிருக்கலாம், நாங்க நல்ல செய்தியை சொல்லுகிறோம். அந்த தேசம் நல்ல தேசம். கர்த்தர் நம்மள பிரியமா இருந்தா உண்மையாவே நிச்சயமா அந்த தேசத்துல நம்மள கொண்டு போய் சேர்ப்பார். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அது நல்ல தேசம். அங்கே கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்களா, ஆண்டவர் நிச்சயமாய் கொண்டு சேர்ப்பார் என்று சொல்லுகிறாங்க. ஆனா அந்த ஜனங்கள் என்ன பண்ற, மறுபடியும் சொல்றாங்க. அப்பதான் சொல்றாங்க, நீங்க அந்த ஜனங்களுக்கு பயப்பட தேவையில்லை. அவர்களை கர்த்தர் உங்களுக்கு இறையாக ஒப்பு கொடுப்பார். அவர்கள் மேல இருந்த அந்த காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு வந்து விட்டா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், ஆகவே பயப்பட வேண்டியது இல்லை என்று சொல்லி அவர்கள் 2 பேரும் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுறாங்க. அப்போது அவங்க எல்லாரும் அவர்கள் மேல கல்லறிய வேண்டும் என்று சொல்லி எழும்புகிறார்கள். அப்போது கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்துல வருகிறது. அன்பான தேவ பிள்ளையே, ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து கர்த்தர் மோசையை நோக்கி சொல்லுகிறார், அந்த ஜனங்கள் எத்தனை முறை நம்மை இப்படி கோபப்படுத்துவாங்க, எதுவரைக்கும் இவர்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், எத்தனை அடையாளங்கள் எத்தனை அற்புதங்கள் செய்திருந்தோம், இவர்கள் என்னை விசுவாசியாமல் போய்விட்டார்களே, நான் இவர்களை கொள்ளை நோயினால் வாதிக்கப் போகிறேன் என்று மோசேயை பார்த்து சொல்லுகிறான். பாருங்க பிரியமானவர்களே, இந்த ஜனங்கள் எவ்வளவு எதிராய் நின்ற போதிலும் மோசே கர்த்தரை நோக்கி சொல்றா, ஆண்டவரே வேண்டாம், ஆண்டவரே இவர்களை வழியில கொன்று போட்டுறாதீங்க, ஆண்டவரே எகிப்தில இருந்து இதுக்கு ஆண்டவரே நீங்க அழைச்சு கொண்டு வந்தீங்க. எகிப்தியர் இதை கேட்கும் போது அவர்களுடைய கர்த்தர் அவர்களை வழி நடத்தி வழியில கொன்று போட்டார் என்று சொல்றதுக்கு ஆண்டவரே நீர் இப்படி சொல்லிடுவாங்களே, ஆண்டவரே நீர் அவர்களை ஒன்னும் செய்திராதீங்க. நீர் பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவில அக்னி ஸ்தம்பத்திலும் அதிசயமா நடத்தி வருகிறதை இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல இவர்களை கொன்று போட்டுட்டா உம்முடைய நாமத்துக்கு மகிமை வராதே என்று சொல்லி மோசே சொல்லுகிறான். ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களை எல்லாம் நீ கொல்லுவீரானார் உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியா அவர்களை வழியில கொன்று போட்டார் என்று சொல்லிடுவாங்களே, ஆண்டவரே நீர் நீடிய சாந்தம் உள்ளவர் அல்லவா, கிருபை உள்ளவர் அல்லவா, விக்கிரமத்தின் மீறுதலை மன்னிக்கிறவர் அல்லவா, நீர் எப்படியா இந்த ஜனங்களுக்கு இறங்கிரும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் மோசே ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்கிறத பார்க்கிறோம். என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக என்று சொல்லுகிறார். கிருபையின் மகத்துவத்தின்படியே இந்த ஜனங்களை மன்னிச்சிருங்கப்பா, இதுவரைக்கும் மன்னிச்சிங்களாப்பா, எத்தனை முறை முறுமுறுத்தாங்க, எத்தனை முறை அழுதாங்க, அப்பெல்லாம் மன்னிச்சிடலாம். இந்த ஜனங்களை மன்னிச்சிருங்கப்பா, அந்த அக்கிரமத்தை எல்லாம் மன்னிச்சிருங்கப்பான்னு திறப்புல நிற்கிறா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவர்களுக்காய் நாமும் திறப்பில நிற்கிறவர்களா இருக்கணும். பாருங்க மோசைக்கு எவ்வளவு பாரம் பாருங்க, அவருடைய ஜனங்களுக்காய் அவர் திறப்பில நின்றா. அந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்டார். பிரியமானவர்களே, கேட்டு அவர்கள் உன்னுடைய வார்த்தையின்படி அவர்களை மன்னித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார்.
பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஒருவேளை உங்களுடைய வாழ்வில கூட ஏதோ ஒரு காரியம், நம்முடைய வாழ்வில ஆண்டவர் எத்தனையோ ஆசீர்வாதமான வார்த்தைகளை வேதத்துல தந்திருக்கிறார். நல்ல வார்த்தைகளை தந்திருக்கிறார். ஆனா அதெல்லாம் சத்துரு நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது அந்த பிரச்சனைகளை குறித்தே நம்ம பார்க்கும்படியான எண்ணத்தை பிசாசு கொண்டு வருவார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, அந்த சூழ்நிலைமையில நாம ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறதல்லவா, இந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதி, இந்த சூழ்நிலைமையை கடக்க எனக்கு கிருபையை தாரும் என்று அவரை பிடித்து கொள்ள வேண்டும். எதிர்மறையான எண்ணங்கள் நம்மை மேற்கொள்ள கொள்ள அதற்கு நாம் அடிமையாகி விடுவோம். பிசாசு நம்மை அதற்கு அடிமைப்படுத்தி, நம்மை சோர்வுபடுத்தி, நம்ம அழ வைச்சிருவான். இஸ்ரவேல் ஜனங்கள் அதைதான் செய்தாங்க. அந்த 10 பேர் சொன்ன துர்செய்தியை தான் அவங்க கேட்டு அவங்க சிந்தனையில கொண்டு போனாங்க. 2 பேர் நல்ல செய்தி சொன்னாங்க. அந்த செய்தியை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அன்பான தெய்வ பிள்ளைகளை, நடந்தது என்ன? ஏற்றுக்கொள்ளாதது நிமித்தமா 40 நாட்கள் பாருங்க, அந்த ஜனங்கள் 12 பிரபுக்களை மோசே அனுப்பும்போது 40 நாட்கள் சுற்றி அவர்கள் அந்த கானானை சுற்றினார்கள். வேவு பார்க்க போனார். 40 நாள் வரைக்கும் வேவு பார்த்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு கோபத்துல, நீங்க 40 நாள் வரைக்கும் கானான பாத்தீங்க, ஆனா அதுல உங்களுக்கு நல்ல செய்தியே கிடைக்கல. 2 பேரை தவிர அத்தனை பேரும் துர்செய்தி தானே பரப்புனீங்க. ஆகவே அந்த 40 நாள் கணக்க வச்சு, ஒவ்வொரு நாளும் ஒரு வருஷமா கணக்கு வச்சு 40 வருஷம் அந்த வனாந்தரத்துல அலைஞ்சு திரிய போறீங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அன்றைக்கு மாத்திரம் அவர்கள் அந்த நல்ல செய்தியை கேட்டிருந்திருப்பார்களே, ஆனால் யோசுவாவையும் காலேபையும் அவருடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்டு இருப்பார்களே, ஆனால் அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர்கள் எளிதா இந்த கானானை சொந்தரித்திருந்திருப்பார்கள். ஆனா என்ன நடந்தது பாருங்க பிரியமானவர்களே. அந்த ஆண்டவருக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுத்து அழுது புலம்பி கொண்டிருந்தபடினால ஆண்டவர் என்ன பண்றாரு? 40 வருஷம் அந்த வனாந்து மறுபடியும் நீங்க செங்கடலுக்கு போங்க, ஆண்டவர் சொல்றாரு. திருப்பி 40 வருஷம் அவர்களை வனாந்தரத்திலே அலைந்து திரியும்படி பண்ணினார். துர்செய்தியை பரப்பின ஒருவர் கூட கானானுக்கு போக முடியாதுன்னு ஆண்டவர் சொன்னார். அவருடைய பிள்ளைகள் போவார்கள். துர்செய்தியை பரப்பின எந்த மனிதர்களும் கானானுக்கு போக முடியாது. என்னுடைய தாசனாகிய காலேபோ வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறபடியா அவனையும் யோசுவாவையும் நான் கானானுக்கு அழைத்து செல்லுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். நல்ல செய்தி சொன்ன யோசுவாவுக்கும் காலேபுக்கும் கானானின் சுதந்திரம் கிடைத்தது. பிரியமானவர், அன்பான தெய்வ பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு பெரிய காரியம். இந்த ஸ்கிரிப்சர் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை நமக்கு சொல்லி தருகிறது. முறுமுறுக்க வேண்டாம், அழ வேண்டாம், எதிர்மறையான காரியங்களை பேச வேண்டாம். ஆண்டவர் வேதத்திலே எத்தனை நன்மையான ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை சொல்லி 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 அறிக்கையிட நல்ல காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நிறைவேறும்படி செய்வார். மாறாக என் வாழ்வில ஏன் இவ்வளவு காரியம் நெகட்டிவான எண்ணங்களை பேச பேச நாம் அதற்குள்ளாய் மூழ்கி போகிறவர்களாய் இருப்போம். ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இழந்து போனார்கள். 40 வருஷம் அலைந்து திரிந்தார்கள். எளிதாய் சொந்தரிக்க வேண்டிய கானான் தேசத்தை சொந்தரிக்க முடியாமல் அநேக பேர் வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல வாக்குத்தத்தம், அதை சொந்தரிக்க வேண்டுமே ஆனால் நல்ல செய்தியை, நல்ல வார்த்தைகளை இந்த வாயினால் அறிக்கை செய்யணும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். வாயினால நன்மையான காரியங்களை, எதிர்மறையான காரியங்களை அகற்றிவிட்டு நேர்மறையான காரியங்கள், நன்மையான காரியங்கள், ஆசீர்வாதமான வார்த்தைகள், ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைந்து நாம் அதை பேச பேச ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அதை நமக்கு நிச்சயம் சொந்தரித்துக் கொள்ளும்படி உதவி செய்வா. ஆகவே நம்முடைய வாழ்விலே எதிர்மறையான சூழ்நிலைமைகள், வார்த்தைகளை நம்மை விட்டு மாற்றி ஆண்டவர் எனக்கு நிச்சயம் செய்வார் என்று அவருடைய நம்பிக்கையில பெருகுவோம். அது நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வா.